ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுக்காய் மேடம். நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி. இன்றைக்கி மார்னிங் நல்ல எம்மையான கார சட்னி. இந்த கார சட்னி நான் வதக்கும் போது உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இட்லி ரெடியாக இருக்குது. ஒரு ஈடு ஹாட் பேக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். கடகடன்னு இன்னொரு ஈடும் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். சட்னி அரைக்கும் போது கரகரப்பாக அரைங்க. எனக்கு சட்னி ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். கரகரப்பாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மழைன்னு அரைச்சா எனக்கு பிடிக்காது. நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளித்து கொட்டுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கார சட்னி. நான் இது கூட வதக்கும் போது சோம்பு கூட ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரைக்கும் போது ஒரு 2 பத்தி தேங்காய் வச்சு அரைச்சிங்கன்னா கூட இந்த கார சட்னி மதுரை ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி அப்படியே உடச்சிங்கன்னா அவ்வளோ பூ போல் மெத்துன்னு இருக்கும். சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லி, நல்ல எம்மியான ஒரு கார சட்னி. கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. பிரமாதம்.